நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம். வேதப் பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடத்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம். உள்ளம் உதிக்கும் உறுதி அளிக்கும் கள்ளம் கபடு லாமகற்றும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும். சத்திய வேதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய இரவு வேதத்தின் சிறப்பு, பரிசுத்த வேதாகமத்தின் சிறப்பு அல்லது வேத வசனங்களின் சிறப்பு என்பதை குறித்து நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். வேத வசனங்களை பற்றி வேதம் சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்கிறது. அதான் அந்த வார்த்தையுடைய வல்லமை. உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வேத வசனத்திற்கென்று வல்லமை உண்டு. வேத வசனத்தை பற்றி சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது,
வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த வேதத்தை ஒழிப்பதற்காக அநேகர் முயற்சி செய்தார்கள், அநேக அரசர்கள் முயற்சி செய்தார்கள், அநேக சாம்ராஜ்யங்கள் முயற்சி செய்தது. ஆனால் இந்த வேதத்தை ஒழிக்க முடியவே இல்லை. இந்த வேதத்தை ஒழிக்க நினைத்தவர்கள் தான் ஒழிந்து போனார்கள், அழிந்து போனார்கள். வேதமோ இன்றும் நிலைத்திருக்கிறது. சரித்திரத்திலே வோல்டேர் என்ற தத்துவ ஞானி உண்டு. இவர் இறைவனை பற்றிய நம்பிக்கையற்ற ஒரு நாத்திகவாதி, ஏத்திஸ்ட். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர், ரூசோ என்பவருடைய எழுத்துக்கள் காரணம் என்றெல்லாம் நீங்கள் சரித்திரத்திலே இவரை குறித்து வாசித்திருப்பீர்கள். அப்படிப்பட்டவர் தான் வால்டேர். இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, பரிசுத்த வேதாகமத்துக்கு எதிராக பல காரியங்களை சொல்லியும் எழுதியும் வந்தார். பல தூஷணமான காரியங்களை சொல்லியும் எழுதியும் வந்தார். அவர் சொன்ன ஒரு காரியம், அவர் இருந்த காலத்திலிருந்து அவர் சொன்ன காரியம், இன்னும் 100 ஆண்டுகளுக்குள் இந்த வேதாகமத்தை உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு பயனற்ற, ஒரு பிரயோஜனமற்ற, யாரும் பயன்படுத்தாத புத்தகமாக மாறி போய்விடும் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். அவர் இறந்து 50 ஆண்டுகளுக்குள் எந்த வீட்டிலிருந்து இந்த வார்த்தைகளை எழுதியும் பேசியும் வந்தாரோ அந்த வீட்டை வேதாகம சங்கம் விலைக்கு வாங்கியது. இன்றைக்கு அந்த வீட்டிலிருந்து லட்சக்கணக்கான வேதாகமங்கள், பரிசுத்த வேதாகமங்கள், பைபிள்ஸ் அச்சிடப்பட்டு வருகிறது. ஆண்டுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. வானமும் பூமி ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதாகமும் ஒரு மனிதனை மாற்றுகிறது. ஒரு இடத்திலே ஒரு மனிதன் உட்கார்ந்து அவன் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தான். அந்த வழியாக ஒரு ஐரோப்பியர் வந்தார். அவர் இந்த மனிதனை கேலி கிண்டல் பகுதி செய்தார். அவன் வேதம் வாசித்து கொண்டிருப்பதை பார்த்து, இந்த வேதத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் போய் பல வருடங்கள் ஆகிவிட்டது, இதை போய் வாசித்து கொண்டிருக்கிறாயே என்று அவனை கேலி செய்தார். அந்த மனிதன் வேதம் வாசித்து கொண்டு தான் அவனுக்கு முன்பதாக ஒரு பெரிய சட்டி இருந்தது. அந்த சட்டியிலே அவன் சில கறி வகைகளை சமைப்பதற்காக வைத்து சில சமையல் செய்து கொண்டு வேதத்தை வாசித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் சொன்னான், இந்த வேதாகமம் மாத்திரம் உன்னுடைய கையிலே இல்லாவிட்டால் இந்த சட்டியிலே கறிகளுக்கு பதிலாக நீ வெந்து கொண்டிருப்பாய். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் நர மாமிசம் சாப்பிடும், நர பலி கொடுக்கிறவர்களாக வாழ்ந்து வந்தோம். இந்த பரிசுத்த வேதாகமம் தான் எங்களை மாற்றியது, எங்களை மனிதர்களாய் மாற்றியது, எங்களை அன்புள்ளவர்களாய் மாற்றியது, எங்களை பண்புள்ளவர்களாய் மாற்றியது, எங்களை பாசமுள்ளவர்களாய் மாற்றியது, எங்களை நேசமுள்ளவர்களாய் மாற்றியது என்று சொன்னான். அவர் வெட்கி தலை குனிந்து திரும்பி சென்ற. வேதாகம் மனிதனை மாற்றுகிறது. இந்த வேத வசனங்கள் மனிதனுக்கு அவசியம் தேவை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வேதாகமத்தை வாசியுங்கள். ஒரு வேத ஒழுங்கை நீங்கள் ஃபாலோ செய்யுங்கள். வேதாகம வாசிப்பு அட்டவணையை நீங்கள் பின்பற்றுங்கள். கிரமமாய் வேதத்தை வாசியுங்கள். இங்கொன்றும் அங்கொன்றுமாய் வாசிக்காதீர்கள், கிரமமாய் வாசியுங்கள். ஏதாவது ஒரு ஆர்டர் படி, ஏதாவது ஒரு ஒழுங்கின்படி வேதத்தை வாசியுங்கள். அல்லது வேதாகம பைபிள் டெய்லி ரீடிங், பைபிள் ரீடிங் புக்ஸ் இருக்கிறது, வேதாகம துணை நூல்கள், வேத அன்றாட அன்றன்றுள்ள அப்பம், அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. அதில் குறிக்கப்பட்ட ஒரு கிரமத்தின்படி வேதத்தை வாசியுங்கள். அந்தந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்தந்த வேத பகுதி மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அன்றைய நாளிலே நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். நம்முடைய ஆண்டவர் பேசும் தெய்வம். வேத வசனங்கள் மூலம் அவர்கள் உங்களோடு பேசுவார். ஆகவே இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் மூலம் இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு வாசியுங்கள். அப்பொழுது அந்த வேத பகுதி மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அது மட்டுமல்ல,
நம்முடைய வேதம், அந்த வேத வசனங்களுக்கு நோய்களை குணமாக்கும் வல்லமை உண்டு. ஏனென்றால் சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய வேத வசனங்கள் அவர்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனங்கள் ஆரோக்கியம் கொடுக்க வல்லவை. இந்த நீதிமொழிகள் 4:20-21-22 வேத வசனங்களை அவர்களை கண்டுபிடிக்கிற ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ வேத வசனங்களுக்கு நோய்களை குணமாக்கும் வல்லமை உண்டு. ஒரு மெத்த படித்த, ஆக்ஸ்ஃபோர்டிலே படித்த ஒரு மேதாவி, ஒரு மேதை, அவர்கள் ஒரு முறை வியாதிப்பட்டு வைத்தியர்கள் எல்லாம் கைவிரித்து விட்டார்கள். மரணத்தை எதிர்நோக்கி உள்ளவர்களாய் அவர்கள் ஆஸ்பத்திரியிலே படித்திருந்தார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அவர்களை பார்த்து ஜெபிக்க வந்தவர்களை கூட அவர்கள் விரும்பவில்லை. அப்படி நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு வேத வசனம் அவர்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டிருந்தது. அந்த ஆஸ்பத்திரியில் என்ன வேத வசனம் தான்? இந்த வேத வசனம் தான். நீதிமொழிகள் 4:20-21-22 அந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை நான் வாசிக்கிறேன், முழுமையாக வாசிக்கிறேன். இந்த வேத வசனங்கள் நீதிமொழிகள் 4:20-21-22 அந்த வேத வசனங்களை நீங்களும் கவனமாய் கேளுங்கள். அவர் படுத்திருந்த அந்த அறையிலே இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருந்தது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. வேத வசனங்கள் இந்த வார்த்தைகளை பார்த்த பொழுது அது அவருடைய மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்ததா. வேத வசனங்களால் நம்முடைய நோய் குணமாக்க வல்லமை உண்டா. அதனால் அதுக்கு ஒரு வேதத்தை திறந்து கருத்தாய் வேதத்தை ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்கள் பல அதிகாரங்கள் வாசித்தார். வாசிக்க 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 அவருடைய நோய் நீங்கி போனது. சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியை நான் வாசித்திருக்கிறேன். என்ன சாட்சி தெரியுமா? சாது சுந்தர் சிங் அவருடைய வீட்டிற்கு வந்த பொழுது அவருடைய அப்பாவும் அண்ணியும் அவர்கள் சொன்னார்கள், நீ வந்து விட்டாய், இன்று இரவு மாத்திரம் தோட்டத்திலே தங்கிவிடு, நாளை அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக நீ இந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட வேண்டும் என்று சொன்னார்கள். இரவிலே அவருக்கு வேண்டா வெறுப்பாக உணவு கொடுக்கப்பட்டது. அதிகாலையில் எழுந்தார். அவங்க அண்ணியும் அவங்க அப்பாவும் சொன்ன மாதிரி சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று அவருக்கு உப்பல் என்ற பெயரிலே ஒரு போதகர் நண்பராக இருந்தார். அவருடைய வீட்டிற்கு அவர் சென்றார். போதர் வீட்டு வாசலிலே மயங்கி விழுந்தார். போதர் பதறிப்போய் டாக்டரை வரவழைத்தார். டாக்டர் அவரை பரிசோதித்து விட்டு சொன்னார், இந்த மனிதர் கடைசியாக சாப்பிட்ட உணவிலே கடுமையான விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர் உயிர் பிழைக்க மாட்டார், மரித்து விடுவார். நான் வந்து இவருக்கு மற்ற காரியங்களை ஒழுங்கு செய்து டெத் சர்டிஃபிகேட் மற்றதுக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு சென்று விட்டார். சாது சுந்தர் சிங் அரை மயக்க நிலையிலே டாக்டர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் பக்கத்தில் அருகிலே அமர்ந்து புதிய ஏற்பாடை எடுத்து, வேதாகமத்தின் புதிய ஏற்பாடை எடுத்து அதிலே உள்ள மார்க்கு சுவிசேஷத்தின் 16வது அதிகாரத்தை வாசியுங்கள் என்று சொன்னார். போதகர் உப்பல் சாது சுந்தர் சிங் கேட்ட வண்ணமாக அவர் அருகே உட்கார்ந்து வேதத்தை பிரித்து மார்க்கு 16ஆம் அதிகாரத்தை அவருடைய காதில் படும்படி வாசித்தார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்ட வேத பகுதி அது. மரணமே கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே, நோவையும் சாவையும் பேயையும் அஜயித்த சபையோரே துதி சாற்றிடுவோம்,
நோவையும் சாவையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? மரணமே கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே, நோவையும் சாவையும் பேயையும் ஜெயித்தா. சபையோரே துதி சாற்றிடுவோம். நோவையும் சாவையும் பேயையும் ஜெயித்தா. சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசன் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை பற்றிய வேத வசனங்களை வாசிக்க 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 சாது சுந்தர் சிங் உடலிலே காணப்பட்ட அந்த விஷம் குறைய இறங்க தொடங்கியது. மருத்துவர் திரும்ப வந்த பொழுது சாது சுந்தர் சிங் நல்ல சரீர ஆரோக்கியம் பெற்று பரிபூர்ண சுகத்தோடு எழுந்து உட்கார்ந்திருந்தார். அதை கண்ட மருத்துவர் அந்த அற்புதத்தை எண்ணி அதை சிந்தித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்ளத்தை ஒப்பு கொடுத்து பர்மா என்று அன்று இப்பொழுது சொல்லப்படுகிற மியான்மார் தேசத்திற்கு புறப்பட்டு சென்றார் மிஷினரியாக. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த பரிசுத்த வேதாகமத்தை எளிதாக எண்ணி விடாதீர்கள். இட்ஸ் அ டைனமைட், இட்ஸ் அ ஹீலிங் பாம், இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். தினமும் அதை வாசியுங்கள், தியானியுங்கள், மனனம் செய்யுங்கள், ஆவலோடு வாசியுங்கள், வாஞ்சியோடு வாசியுங்கள், மகிழ்ச்சியோடு வாசியுங்கள், உற்சாகமாய் வாசியுங்கள், சந்தோஷமாய் வாசியுங்கள். வேத வசனங்கள் மூலம் தேவாதி தேவன் உங்களோடு பேசுவார். நாம் ஜெபிக்கலாம். வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பின் பரம தகப்பனே, வியாதியிலே வேதனையோடு தங்கள் சரீரத்தில் கரங்களை வைத்து வியாதி உள்ள இடத்திலே ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. யூட்ரஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. நீர்க்கட்டிகள் கரைந்து போவதாக, உரு தெரியாமல் மறைந்து போவதாக, சிறுநீரக கற்கள் கரைந்து போவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உரு தெரியாமல் மறைந்து போவதாக. நன்றி இயேசு சுவாமி. நன்றி. கட்டிகள் கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் கரைந்து போவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உரு தெரியாமல் மறைந்து போவதாக. நன்றி இயேசு. முதுகுவலி, பேக் பெயின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கட்டும். ஹல்லேலூயா. தோல் பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கண்களில் உள்ள பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். தலைவலி, தீராத தலைவலி, மைக்ரைன், ஒற்றை தலைவலிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வைங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதங்களோ அற்புதங்களையோ பயன்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.